ஹரே கிருஷ்ணா. நம்ம தினமும் பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 1 ஸ்லோகம் 29, 30 காண இருக்கிறோம். 29 பேபஸ்த சரீரே மே ரோமகர்ஷ ஜாயதே காண்டிவம் சரம்சதே கஷ்டாத் தவக்ஷைவ பரிகியதே. மொழிபெயர்ப்பு: என் உடல் முழுவதும் நடுங்குகின்றது, மயிர் கூச்செறிகின்றது, எனது வில்லான காண்டிபம் கையிலிருந்து நழுவுகின்றது, தோல் எரிகின்றது. இவர் அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கூறிக்கிட்டு இருக்கிறார். ஸ்லோகம் 30 நச ஷக்னோம் ய வஸ்துதாம் பிரமதீவசே மே மனஹ நிமித்தானி ச பஷ்யாமி விபரிதானி கேசவ. மொழிபெயர்ப்பு: இனியும் என்னால் இங்கு நிற்க முடியாது, என் மனம் குழம்பிய என்னையே மறக்கிறேன். கேசி என்ற அரக்கனை அளித்தவரே கிருஷ்ணரே, கெட்ட சவுன்களை நான் காண்கின்றேன். அதாவது இது பொருளை பார்த்தீங்கன்னா தேவி திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாத் அவர்கள் கூறியதை பார்க்குறோம். இது முதல் ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னு தெரியாமல் அவரோட காண்டிமங்க வில்லை கையிலிருந்து நழுவுது அவரோட பயத்தினால. மேலும் பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப அவர் அதை நினச்சி இந்த போர் புரிஞ்சு அர்ஜுனன் நினைக்கிறாருன்னா இந்த போர் புரியுதுனால பல பேர்கள் வாழ்க்கை வீணாகும், அவங்கள அழித்து தான் நம்ம ராஜ்யம் பெறணுமா அப்படின்னு நினைக்கும்போது அவருக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருக்கிறதுனால அவர் தோல் எரித மாதிரி தெரியுது. மேலும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தன்னோட உறவினர்கள், பாட்டனார், எல்லாரும் சொந்தக்காரங்க, நண்பர்கள் இருக்கிறதுனால மேலும் அவருக்கு நமக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கு இப்படிலாம் ஆட்சி புரிஞ்சு போர் புரிஞ்சு நம்ம ஆட்சி புரியணுமான்னு நினைக்கிறாரு. அப்போது 2 வகையான அவருக்கு மயிர்கூச்சலாம் ஏற்பட்டு பயத்தில் இருக்கார். 2 வகையான அறிகுறிகள் இருக்குது பயத்தினால. ஆன்மீகமான அறிகுறிகள், பௌதிகமானது. அர்ஜுனன் காட்டியது பௌதிகமானது. இந்த உடல் சம்மந்தப்பட்ட உறவினர்களை கொண்டா நம்ம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு ஒரு பௌதிகமான பயத்தினால் நடங்கிற மாதிரி பகவானோட ஏற்பாட்டினால அந்த மாதிரி அவர் நடந்துக்கிறாரு. ஆன்மீகமானது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவர் ஆத்ம நிலையை உணரும் போதும் பரமாத்மா உணரும் போதும் தனக்கும் பகவானுக்குள்ள அந்த உயர்ந்த உணர்வை உணரும் போதும் அந்த அன்பை பிரேமத்தை உணரும் போது என்ன ஆகும்னா அவர் தன்னை மறந்து எங்கே இருக்குன்னே தெரியாமல் இருப்பார். 500 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபுவாக அவதரிப்பார். பக்த ரூபத்தில் வருவார். ஒரு பக்தர்னால் எப்படி நடந்துக்கணும், ஒருத்தர் எப்படி நம்ம வாழ்க்கையை கடைபிடிக்கணும்னு சொல்லி காட்டுறதுக்காக வந்தார். அவர் பார்த்தீங்கன்னா பகவானோட நினைவுனால் கிருஷ்ணனோட கீர்த்தனையோ அதில் நம்ம அவர் கலந்துக்கிட்டு இருக்கும்போது பகவான் நோக்கி அந்த பஜனை கீர்த்தன் பாடிட்டு இருக்கும்போது, டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா மயங்கி கீழே விழுந்துருவார். அவரோட நிலையை மறந்துருப்பார். முழுக்க இறை உணர்வு பகவான் ராதாகிருஷ்ணவே நினச்சிட்டு இருக்கிறதுனால அவர் எங்கே இருக்குன்னே தெரியாமல் இருப்பார். இது முழுக்க சுத்த சத்துவம், அதாவது மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறதுனால, ஆத்ம உணர்வுலேருந்து பகவான் நினைவிலே முழுக்க இருக்கிறதுனால, பிரேமத்தில் இருக்கிறதுனால தன்னை மறந்து இருக்கக்கூடிய நிலை. இது நம்ம பார்க்குற மாதிரி பௌதிகமான ஒரு நிலை இல்லை. இங்கே இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க ஒயின் ஷாப்புக்கு போய் மது அருந்திட்டு எங்கே இருக்கமே தெரியாமல் சாக்கடையிலையோ தரையிலையோ மயங்கி விழுந்துருவாங்க. இந்த மயக்கம் பார்த்திங்கன்னா இது ஒரு தாழ்வான நிலை. தன்னோட ஆத்மாவை உணராமல் இது தன்னைத்தானே நம்ம அழிச்சிக்கக்கூடிய நிலை. இது போதைப் பொருள்னால் நம்ம உடம்பும் நோய் வருது. அதே மாதிரி நம்ம ஆத்மாவையும் தெரிஞ்சுக்கிற முடியாத அளவுக்கு நம்ம சுயநிலைமே எங்கே இருக்குன்னு தெரியாமல் மயங்கி கிடப்பாங்க. இதுக்கும் அங்கே அந்த பகவானோட தெய்வீகமான உணர்வில் மகாபிரபு சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணரே பக்த ரூபத்தில் ராதாகிருஷ்ணன் நினைவிலே மயங்கி இருக்கிறதுக்கும் 2 வித்தியாசம் இருக்குது. இது பௌதிகமான இந்த ஒரு கெமிக்கலான இந்த போதைப் பொருளை உட்கொண்டதுனால அவர் தன் நிலை தெரியாமல் ஒரு மிருகம் மாதிரி படுத்துக்கிடுறாரு. அது உயர்ந்த உன்னதமான நிலை. இந்த மாதிரி பிரபுபாதா 2 வகையான அறிகுறி அங்கே கொடுத்துருக்கிறார். நம்ம அதனால் ஆன்மீக நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் உன்னதமான ஆனந்தத்தை தன் ஆத்ம நிலையில் உணரும் போது அவர் எங்கே இருக்கார், நம்ம அந்த ஆத்மா முழுக்க இறை உணர்வோடு கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால அவர் முழு ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். மேலும் இந்த உடல் சம்பந்தப்பட்ட இன்ப துன்பம், மான அவமானம், மேலும்
இந்த உடல் சம்மந்தப்பட்ட எந்த விதமான துன்பத்துக்கும் உட்படாமல் தெய்வீகமான ஆனந்தத்திலே வந்து அவங்க ஆழ்ந்திருக்காங்க. ஆனால் நம்ம இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் உட்கொண்டோ இல்லை மது அருந்திவிட்டு படுக்கிறவங்க அவங்களோட நரம்புகள்லாம் பார்த்தீங்கன்னா பலவீனம் அடையுது. உடம்பு வந்து நோய் வந்து சீக்கிரமாக இறக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து தன்னை அழிக்கக்கூடியது, தன்னையும் தன்னை சார்ந்தவங்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடியது. ஆனால் பகவானை பற்றி அதே அறிகுறி பார்த்தீங்கன்னா அது வந்து முழுக்க முழுக்க வந்து ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. நம்ம ஆத்ம நிலையை நம்மளை மேல் நோக்கி கொண்டு போகக்கூடிய மேலோகத்துக்கு கூட்டு செல்லக்கூடியது பகவான் லோகத்துக்கு. இது தாழ்வான நிலைக்கு கொண்டு போகக்கூடியது. அதான் பார்த்தீங்கன்னா 2 பேர் இந்த உலகத்தில் எப்போதுமே சந்தோஷமாக இருப்பாங்க. ஒன்று வந்து பைத்தியக்காரன். பைத்தியம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவர் கவலைங்கிறதே கிடையாது. மனசில் எந்த விதமான யோசிக்கவே மாட்டார். மனசில் என்ன தோணுதோ செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு இதய சம்மந்தப்பட்ட நோய் வராது. அவர் கவலை இல்லாமல் இருப்பார். அதே மாதிரி இன்னொருத்தவங்களும் கவலை இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா பெரிய பெரிய உயர்ந்த மகாத்மாக்கள், ஞானிகள், பக்தர்கள், தூய பக்தர்கள் அவங்க வந்து இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அதனால் பாதிக்கப்படாமல் இருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பக்த பிரகலாதர் அவர் என்ன பண்ணாலும் இரணிகசிபு அவர் பாதிக்காமல் அப்படியே இருந்தார். பைத்தியமும் பார்த்தீங்கன்னா பாதிக்காமல் இருக்காங்க. அவங்களுக்கு நோய் வராது. ஆனால் வந்து 2க்கு வித்தியாசம் இருக்குது. 2 பேருமே வந்து எதையும் பற்றி கவலைப்படனா கூட பைத்தியமாக இருக்கிறது ஒரு கீழான நிலை, தான் யாருன்னு தெரியாமல் மிருகத்தோட மோசமாக இருக்கும் நிலை. ஆனால் வந்து மகாத்மாக்கள் வந்து அவங்க உன்னதமான நிலையிலிருந்து ஆத்ம உணர்வுலேருந்து இருக்கிறதுனால அவங்க எல்லாத்தையும் சமமாக எடுத்துக்கிறாங்க. 2க்கும் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி அர்ஜுனன் வந்து பயத்தினால தன் மயிர்கூச்சி ஏற்படுது, அவர் நடுங்கிறார். இந்த நடுக்கத்துக்கும் ஆன்மீகமான உன்னதமான நடுக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னு பிரபாதம் வந்து நம்மளுக்கு கொடுக்குறார். நம்ம உயர்ந்த நிலை அடையணும், இந்த பௌதிகமான நிலை இந்த அறிகுறிக்கு நம்ம வந்துடக்கூடாது அப்படின்னு பொருளுரையில் வந்து தெய்வத்திரு ஆஷா பக்திவேதாந்த சுவாமி பிரபாதர் கூறுகிறார்கள். அடுத்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அவர் பொறுமை இழந்து அவர்னால நிற்க முடியாமல் பலவீனம் இல்லாமல் இருக்கார். ரொம்ப வந்து துக்கம் அடைஞ்சு இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு ஒரு மயக்க நிலையில் இருக்கார். ரொம்ப உடலையும் மனசு ரொம்ப பலவீனமாக இருக்குதுன்னு எழுதப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்தில். ரொம்ப வீக்காக இருக்காருன்னு சொல்லுவோம்ல, உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, மனசு ரொம்ப வீக்காக இருக்குன்னு. அது மாதிரி அவர் இங்கே நடக்கக்கூடியது இந்த உடல் சார்ந்த விஷயங்கள் இந்த எதிர்த்தரப்பில் இருக்கவங்களை கொண்டு தானே அப்படின்னு பார்க்கும்போது பகவானோட ஏற்பாட்டில் நடக்குது அப்படின்னு புரியாமல் நான் செய்கிறேன்னு நினைக்கிறதுனால அவர் அப்படி இந்த மாதிரி நினைக்கிறார். தன்னோட இதே பலவீனத்தினால அந்த மாதிரி நினைக்கிறாருன்னு வந்து பொருளுரையில் வந்து பிரபுபாதா அவர்கள் விளக்கம் கொடுத்துள்ளார்கள். பகவானும் என்ன நினைக்கிறாருன்னா, அர்ஜுனன் வந்து இந்த மாதிரி சூழ்நிலைக்கு அவர் ஏற்படுத்தப்பட்டிருக்கார். அவர் வந்து அறியாமல் இல்லை, அறியாமல் இருக்கிற மாதிரி நமக்காக பகவான் வந்து சூழ்நிலை அவருக்கு ஏற்படுத்தி நம்மளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். நம்ம இந்த உலகத்திலே பார்க்கலாம், ஒருத்தங்களுக்கு மிகுந்த பற்றுதல் ஒரு பொருள் மேலே வச்சா அது நமக்கு கிடைக்காத போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், வலியாக இருக்கும். இல்லைன்னா யார் மேலே அன்பு செலுத்தும் போது அவங்க திருப்பி அன்பு செலுத்தினாலும் அதுவும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லை அன்பானவர்கள் வந்து நம்மளை திட்டும் போதோ, நம்மளை விலகி போகும்போதோ, நம்மளை வந்து ஒதுக்கும் போதும் அவங்களுக்கு ரொம்ப மனவலியாக இருக்கும். இந்த மாதிரி தான் அர்ஜுனன் இந்த மாதிரி நிலையில் தான் இருக்கார். தனக்கு பிரியமானவங்க நம்ம உறவினர்களை வந்து கொல்லணும் அப்படிங்கும்போது அவருக்கு ரொம்ப இரக்கத்தினாலும் பௌதிகமான இரக்கத்தினாலும் அந்த மனக்கவலையினாலும் அவர் வந்து ரொம்ப பலவீனத்தில் இதே பலவீனத்தில் வந்து என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கிறார். பாவத்தில் கூறப்பட்டுள்ளது ஒரு பறவை பார்த்தீங்கன்னா ஒரு மாமிசத்தோடு எடுத்துகிட்டு அப்படி பறந்து போயிட்டு இருக்கும். அதை பார்த்து 4-5 பறவை என்ன பண்ணும்னா அதை பயங்கரமாக வந்து கொத்தும். அதாவது அப்படியே அட்டாக் பண்ணும், கொத்தி ரொம்ப நேரம் அது பறந்துக்கிட்டே இருக்கும். அது கொத்துனா கூட அப்போ யோசிக்கும், இந்த மாமிசத்துண்டு வச்சுருக்கிறதுனால தான் இந்த மற்ற பறவைனா கொத்துதுன்ட்டு அதை விட்டுரும் கீழே. எப்போ அதை விட்டுதோ அப்போ வந்து எல்லா பறவையும் வந்து அந்த மாமிசத்தை எடுக்கணும்னு போயிடும். இந்த பறவையை அட்டாக் பண்ணாது, விட்டுரும் அவங்கள்ட்ட கொத்துதலிருந்து. அது வந்து ரொம்ப ஃப்ரீயாக மறுபடியும் வந்து பழைய மாதிரி போகும். இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்து மேலே இந்த பௌதிகமான பொருள் மேலே ஆன்மீகம் அல்லாத பௌதிகமான ஒரு விஷயத்து மேலே நம்ம பற்றுதல் வைக்கும்போது பலவிதமான ஆட்கள், பல நபர்கள், பலவிதமான துன்பங்கள் வந்து அதை அவங்களும் அடையணும்னு நினச்சி நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளை தாக்குவாங்க, நம்ம பலவாறு வந்து நம்மளை துன்புறுத்துவாங்க. இந்த பௌதிகமான பொருள் மேலே நம்ம பற்றுதல் இல்லாமல் இருக்கும்போது நம்ம அந்த மறுபடியும் அந்த சுதந்திரமான பறவை மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்கலாம், துன்பத்துக்கு உட்படாமல் இருப்போம். அட்டாச்மெண்ட்னா மனசளவோட நம்மளுக்கு இந்த பொருள் இல்லையே, இல்லை இவங்க இல்லையே அப்படின்னு அதிகமாக இந்த உலகம் சம்மந்தப்பட்ட எல்லாமே அழியக்கூடிய இல்லாமல் நிரந்தரம்னு நினச்சிக்கிட்டு நம்ம அது மேலே அதிகமான பற்றுதல் வைக்கும்போது என்ன ஆகும்னா அது கிடைக்காத போது நம்மளுக்கு துன்பமாகவும் வலியாகவும் இருக்கும்.
இல்லைன்னா வந்து அதை அவங்க நம்மளை வைக்கும்போதோ நம்ம அவங்கள எதிர்க்கும்போது அது பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அர்ஜுனன் மூலமாக நம்மளுக்கு வந்து கூறப்பட்டுள்ளது. மேலும் வந்து யாரெல்லாம் வந்து இந்த பிறப்பிறப்பிலிருந்து விடுபடணும், பௌதியிலிருந்து விடுபடணும்னா, பௌதிகமான அந்த வாழ்க்கையிலிருந்து உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் கூட நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. என்ன, ஒருத்தர் வந்து ஒரு ஒரு நதியில் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகணும். அப்போ தோணியில் அந்த படகுல வந்து ஏறி உட்காந்துருக்கிறார். உட்காந்துருக்கிறவர் துடுப்பு போட்டுக்கிட்டே இருக்கு. ஆனால் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் போக மாட்டேங்குது. என்ன காரணம்னா, அந்த படகு வந்து வெளியில் கரையில் வந்து ஒரு மரத்தோடு கட்டப்பட்டிருக்கு. அப்போ என்னதான் அவர் தோணி போட்டாலும் கொஞ்சம் தூரம் தள்ளி போக மாட்டேங்குது. என்ன காரணம், அவர் இந்த கயிறை வந்து எப்போ கட் பண்ணுறாரோ அப்போ தான் அந்த படகு போகும். ஏன்னா அந்த கரையில் உள்ள அந்த மரத்தோடு சேர்த்து இந்த படகு கட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் நம்மளும் பகவானை அடையணும், இந்த பிறப்பில் வந்து விட்டு முக்தி அடையணும், அவரோட தாமரத்தில் போய் சேவை செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா, இந்த மனதில் உள்ள அந்த பற்றுதல் போகணும். இந்த உலகத்து சார்ந்த விஷயங்கள் மீது நம்ம அதிகமான பற்றுதல் வச்சுருக்கனால தான் நம்மளுக்கு அர்ஜுனன் மாதிரி இதயத்தில் பல துன்பங்கள், கஷ்டங்கள் நம்மளை என்ன பண்ணுது, நம்மளை ஒரு வலியை உண்டாக்குறது. நம்மளுக்கு கவலை, வலி இதெல்லாம் ஏன் உண்டாக்குதுன்னா, நம்ம பற்றுதல் தான் காரணம். இந்த பற்றுதல் என்ன பண்ணும், நம்மளை வந்து மேலும் மேலும் துன்பத்துக்குள்ளாகும். மனசு என்ன பண்ணும், அது திரும்ப திரும்ப நினைக்க வச்சு நம்ம அதையே திரும்ப திரும்ப நினச்சி நம்மளை வந்து வேதனைக்கு உண்டாகும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, வெளியிலேருந்து யாருமே நம்மளை துன்புறுத்த முடியாது. நம்ம அந்த உலகம் சார்ந்த விஷயங்களை எப்படி எடுத்துக்கிறதோ அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு துன்பமோ இன்பமோ. நம்ம அதை சீரியஸாக எடுக்கும்போது யாராவது எதாவது நம்மளை திட்டாலோ இல்லை வந்து சூழ்நிலை மோசமாக இருந்ததுன்னா, நம்ம அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நாமே வற்புறுத்திக்குவோம். நம்மளே வருத்தி நம்மளே கஷ்டப்பட்டுக்குவோம். நம்மளை வேறு யாரும் வந்து இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து பகவானை தொடர்புபடுத்தி இதே காரணத்தினால நடக்குது, பகவான் நம்ம நல்லது தான் பண்ணுறாருன்னு நினச்சோம்னா, நம்ம வெறும் இங்கே கருவி தான், நம்ம ஒரு தற்காலிகமான வாழ்க்கை தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிருக்கும்போது நம்மளுக்கு இந்த துன்பம் இருக்காது. மேலும் எது மீதுமே நம்ம அதிகமான பற்றுதல் வைக்காமல் அன்பு செலுத்த வேண்டும். யார் மேலே அன்பு செலுத்தக்கூடாதுன்னு பகவான் சொல்லலை. அந்த அன்பு வந்து பகவானோட தொடர்புபடுத்தணும். அவங்கள எல்லாருமே பகவான்கிட்டருந்து வந்தவங்க. ஆனால் பகவானோட ஏற்பாட்டுப்படி ஏதோ காரணத்தால் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி அதிகமான பற்றுதல் வைக்கும்போது நம்ம அந்த பொருளும் நபரும் பிரிந்து போகும்போது பெயின்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம நடுநிலையில் இருக்க கற்றுக்கணும்னு பகவான் வந்து இந்த ஸ்லோகத்தை அர்ஜுனனை பார்த்துட்டு நினைக்கிறார். இந்த மாதிரி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. அர்ஜுனன் வந்து பௌதிகமான பயத்தினாலும் கவலையினாலும் மூழ்கி அப்படி நிற்கிறார். அவரோட வில்லு அதை கூட எடுத்து காண்டி உள்ளது கூட எடுத்து தோறு முடுக்க முடியாமல், தூக்க முடியாமல் நடுங்க நிலையில் இருக்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு ஸ்லோகமாக நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.